ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த குழிப்பணியாரம். நம்ம அரிசி மாவுலாம் அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவுலேயே செய்யலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா சுகர் ஆட் பண்ணணும். வீட்டில் என்ன சுகர் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் வேணாம். அதுக்கு பதிலாக கருப்பட்டி இல்லாட்டா நாட்டு சக்கரை எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி தான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம வடிகட்டி அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா அதை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது கூட பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கலாம். ஒரு லம்ஸ் கூட இருக்கக்கூடாது. நல்லா அதை நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஒரு ஸ்மெல்லுக்காக நம்ம ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா பணியாரக்கல்லில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்று கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி எடுத்து பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைங்க கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைகளில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். நான் இதை என் பையனுக்காக தான் செஞ்சேன். அவன் எப்படி சாப்பிடுவானோன்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்வீட்டாக ஏதாவது கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தி அண்டு டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஏஜில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.